ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாருமே கிளம்புறாங்கன்றதுனால நம்ம டிஃபன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து காஃபி போட்டுடலாம் வாங்க. செல்லின் ஸ்கூலும் இல்லை, அதுக்கப்புறம் விமலுக்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் ஸ்கூல் லீவில் எல்லோரும் எங்கெங்கேயோ போயிருப்பீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. இன்னும் விமலுக்கு எக்ஸாம் முடியாததுனால நம்ம எங்கேயும் போக முடியல, வீட்டில் தான் இருக்கிறோம். பிளாக் ஹேருக்கு ஷெல்லினுக்கு, ப்ரௌன் எனக்கு, என்ன கிளாஸில் போய்ட்டு நீ இது எனக்கு. ஒரு நேரம் கப்பில் குடிப்பேன், ஒரு நேரம் அதில் குடிப்பேன், ஒரு நேரம் இதில் குடிப்பேன். இன்றைக்கி வந்து கேழ்வரகு மாவு தான் இட்லி சுட போகிறோம். நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி வேணுன்னா கொஞ்சோண்டு அப்புறமேட்டு ஊற்றிக்கலாம். இதுக்கு மேட்சிங்காக என்ன சட்னி வைக்கலாம் சொல்லுங்கள்? கேழ்வரகு கார சட்னி தான் வைப்பாங்க. நல்லா இருக்கும்ல? கரெக்டாக இல்லை, கார சட்னியும் வைக்கணும், அடுத்தது தேங்காய் சட்னியும் வைக்கணும். ஆனால் ரெண்டுமே சட்னியாக வச்சா நல்லா இருக்காதுல்ல? ஆமாம், அப்போ சாம்பார் வைக்கணும். ஆமாம், அதனால் என்ன பண்ணலாம், கார சட்னி மட்டும் வச்சுட்டு ஒரு சாம்பார் விமல் போகிறதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு போயிடுவான். ஏன்னா சாம்பார் தான் வந்து டக்குன்னு வச்சிடலாம். ஓகேவா? சிறுபருப்பு போட்டு சாம்பார் வச்சு. சாம்பாரா? ஆமாம், ஏன்னா டக்குன்னு வைக்கிறது ஒரே பொருள் இதுதான் நம்மளுக்கு. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இன்றைக்கி வந்து லஞ்செலாம் வேறு செய்யணும், அதனால் கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகம்தான். மத்தியானம் விமல் வந்துடுவான். மத்தியானத்துக்கு வந்து வாழைப்பூ இருக்குது, வாழைத்தண்டு இருக்குது. என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. முதல்லாம் வந்து வெயில் அடிக்கும் போது எப்படின்னா குழம்புலாம் வலிக்குது. நேற்று வந்து மதர்ஸ் டே. யாரெல்லாம் எப்படிலாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் ஆல்ரெடி எனக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாருமே அனுப்பிச்சிட்டாங்க ஃபோட்டோ, அவங்கவுங்க அம்மா கூட இருக்கிற ஃபோட்டோலாம். நீ பிஸி ஆகிட்டியோ மதர்ஸ் டே அன்னைக்கு? மதர்ஸ் டே அன்னைக்கெலாம் ரொம்ப ஸ்லோவாக செஞ்சேன் எல்லா வேலையும். ஏன்னு தெரில. உனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க பசங்க? ஒன்றுமே கொடுக்கலையா? மதர்ஸ் டேலாம் இப்போ தானங்க வந்தது. ஆமாம், மதர் இருக்கும்போதே இருந்திருக்கணும், ஆனால் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, கணவன் டே அன்னைக்கு வந்து தான் நான் மறந்து போயிட்டேன். நான் கணவனை மறந்தியா கணவன் டேயை மறந்தியா? கணவன் டேவை மறந்துட்டேன். இல்லை, இதெல்லாம் நட்சத்திரங்களை வச்சு சொல்லுவாங்களோ அந்த டே? தெரியலங்க, அது புதுசாக அவங்க தயாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தயாரிப்பாங்க? சரி, இல்லை கண்டுபிடிப்பாங்க. சாம்பார் வெங்காயம் போட்டு. என்ன டே மட்டும் தான் இருந்தது? லவர்ஸ் டே மட்டும் தான் இருந்துச்சு. காதலர் தினம், டீச்சர்ஸ் டே இருந்துச்சு. டீச்சர்ஸ் டே இருந்தது. ஆமாம், அன்னையர் தினம் இருந்ததுங்க. அன்னையர் தினம் இருந்தது. அப்போ தான் மதர் தெரசாலாம் நல்லா இது பண்ணுவாங்க. அன்னையர் தினம்னாலே மதர் தெரசா தான் ஞாபகத்தில் வருவாங்க. ஞாபகம் இருக்கா? அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, உங்களுக்கு புரியுதா? ஏன் நம்மளுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா, ஃபோன் கிடையாது, இந்த மாதிரி மெசேஜ் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, விஷ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, ஸ்டேட்டஸில் வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஃபேஸ்புக்கில் போகிறதுக்கு ஆள் கிடையாது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போது மதரை மதிக்கிறது கிடையாது, நான் சொல்லியா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்கவுங்க வேலை வந்து ஓடிட்டு அலையிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. நீ என்ன பண்ண உங்கள் அம்மாவுக்கு? எங்கள் அம்மாவை ஒரு குண்டு கட்டாக தூக்கின்னு போய் ஒரு புடவையை வாங்கி கொடுத்து எத்தனை குண்டு கட்டாக எத்தனை வீட்டில் விட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். அங்கே இருக்கு அந்த கடை. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா தாம்பரம் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். மதர்ஸ் டேன்றதுனால எங்கள் அம்மாவுக்கு வந்து சாரீ வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்குறேன். இன்றைக்கி சண்டேன்றதுனால நம்ம கொஞ்சம் ஃப்ரீ, அதனால் வீட்டில் படுத்து உருண்டுன்னு தான் இருந்தோம். அப்படியே எழுந்து வந்தாச்சு. ஹாய்ப்பா. நீ என்ன எங்கே பார்க்குற? தண்ணி வேணுமா? கடையை பாரு. வாங்கிக்கலாம்.
கதை சொல்லிட்டு வராங்க, பழைய கதையெல்லாம். என்ன கதையை சொல்றீங்க? வாழ்ந்த கதை. மார்க்கெட்டில் வாழ்ந்த கதையா? தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பூ போட்டது கிராண்டாக இருக்கிறதெல்லாம் போடவே மாட்டாங்க. ஒரே ஒரு கலர் தான் சிம்பிள் ஆஃப் லவ். இது கஞ்சியில் வந்து இப்படி இருக்கு. உனக்கு வாஷ் பண்ணோன்னா உன் சாரி மாதிரி ஆகிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சாரி தான் எங்கள் அம்மா கட்டுவாங்க. அது வந்து எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து இந்த கலர் தான் கட்டுவாங்க. நானே அவர் இறந்ததுலேருந்து நான் வேற கலர் புடவைலாம் கட்டுறது இல்லை. பாட்டி என்ன பேசிட்டு வந்தாங்க வரும்போது? அவங்க 17 வயசில் வந்து இந்த கடைக்கு வெளியே வந்து கடை வச்சுருந்தாங்க. நான் அப்போ 17 வயசில் இந்த கடைக்கு தான் மாம்பழ கடை வச்சுருந்தேன். நான் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் கடை இங்கே தான் வச்சுருந்தேன். அப்போ அவங்க அண்ணன் தம்பி அதான் 17 வயசுலேருந்து இப்போ 76 வயசு ஆகுது. இப்போ வந்திருக்கிறேன். இது ஒன்று ஒன்று போதுமா? கம்மனு ஒன்று போதும். ரெண்டு சாரி கவர் போட்டு ஜாக்கெட்டு எல்லாம் இருக்குமா அது? இதில் கூட கீழ் தச்சுக்குவேன். இருந்தாலும் ஜாக்கெட் எடுத்துடலாம். ஜாக்கெட்டு பாவாடை வெள்ளை ஜாக்கெட்டு எடுத்துருமா? காவி கலர் தான். இது 2 இடமா அழகா இருக்கு. ஐயம்மா அது குழந்தை சொன்ன மாதிரி இது 2 அவருக்கு 2 நல்லா அழகா இருக்கலாம். எங்கள் சித்தி வந்து இந்த மாதிரி சாரி தான் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் சித்திக்கு 2 சாரி, எங்கள் அம்மாவுக்கு 2 சாரி எடுத்துட்டுமா. எங்கள் அம்மா கூட ஒரே தங்கச்சி தான். ஆமாம், ஒரே தங்கச்சி. சரி 80 கொடுங்க. 140. 2 ரொம்ப ஒல்லி உடம்பு தானே. மொத்தமாக வெட்டிடுவா? மொத்தமாக வெட்டுங்க. 2 ப்ளவுஸ் தைச்சு தர சொல்லுமா. மொத்தமாக வெட்டு சொல்லுங்க. ஏம்மா உனக்கு ரெடிமேட்லாம் நீ போட மாட்டியாம்மா? கலர் வேறு மாதிரி இருக்குமா? எனக்கு இந்த கலர் கிடைக்காது. அதே கலராக இருக்கா? ஓகே, இதில் ஒயிட்டே நல்லா தான் இருக்கும். இது துணி எப்படி தரமா இருக்கும்? வெட்டிட்டாங்க சொல்லக்கூடாது. அது பிரச்சனை இல்லைம்மா, நீ நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது வாங்கிக்கோங்க. இதுக்கு தண்ணியில் போட்டோம்னா சாஃப்ட் ஆகிடும், மெத்து ஆகிடும். பேக் எடுத்து இல்லையா? எங்கே போகிற? அங்கே எங்கே போகிறோம்மா? நாங்களாம் ஒரு சாரி ஏதாவது வாங்க. சரி எனக்கு ஏதாவது வாங்க. இந்த சரி அனுமான் அவள் இருக்கு என்கிட்ட. எது? இதுதான் அந்த கலர் நல்லா அது இருக்கு. நல்லா இருக்கு. அதே கொடுத்துருங்க. எல்லாம் இதுவும் நல்லா தான் இருக்கு. இந்த கலர் நல்லா இருக்கு. அந்த கலர் இது ரொம்ப அழகா தெரியும். ஆமாம், அதனால தான் எடுக்கிறேன். அழகா வேணாம். பராம படிச்சது. இது உனக்கு மதர்ஸ் டே கிஃப்டா? எனக்கு நானே எடுத்துக்கிற கிஃப்ட். ஆனால் இந்த மாதிரி சாரிலாம் இங்கே தான் கிடைக்குதுங்க. நான் அங்கே சரவணா ஸ்டோரில் தேடி பார்த்து கிடைக்கல. இது உன் பையனோட கிஃப்ட்டுனா உனக்கு? இல்லை, நானே வாங்கிக்கிற கிஃப்ட். எங்கள் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தேன். ஓகே, பாட்டு வந்துடும். இதே டிசைனும் உள்ளே இருக்கும். எங்கள் ஊர் பஸ் ஹோட்டல் இது. நான் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு இங்கே வந்தால். இங்கே தான் வந்து பஸ் ஹோட்டல் வந்தாலே வந்து காஃபி தான் குடிக்கும். இந்த ஹோட்டலுக்கு வந்து 45 வயசு ஆகும். நாங்கள் வந்து சின்ன வயசாக இருக்கும் போது இங்கே வருவோம். எல்லாம் ஆரியபவன் ஹோட்டல். அது மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குல்ல? அது இல்லை. இப்போ இந்த ஹோட்டலுக்கு வரும். பட்ஸ் ஹோட்டலில் வந்து எதுக்கு வருவோம்னா காஃபி இங்கே நல்லா இருக்கும். அதனால சொம்பில் வாங்கிட்டு போகிறதுக்காக வருவோம். என்னம்மா, காஃபி இங்கே நல்லா இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கும்போது வந்து சாப்பிடுவீங்களாங்க? இங்கே தான் சாப்பிடுவோம். மசால் தோசை ரொம்ப நல்லா இருக்கும். காஃபி நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து எங்கள் அம்மாவை காட்டுங்கன்னு சொன்னீங்களா? இவங்க தான் எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவால் எத்தனை பேருமா? எங்கள் அம்மாவால் தான் வந்து எங்கள் அம்மா தான் வளையல்லாம் விற்கிறவங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த வளையல் வியாபாரத்தை கொண்டு போனது எங்கள் அம்மா தான். ஃபஸ்ட்டு எங்கள் பாட்டி தான் இந்த ஊரில் வளையல் கடை வச்சாங்க. 1945 சுதந்திரம் வாங்கும் போதெல்லாம் எங்கள் பாட்டி இங்கே தான் வளையல் கடை வச்சுருக்காங்க. அப்பத்துல இருந்து எங்கள் பாட்டி வளையல் கடை வச்சு, அதுக்கப்புறமா எங்கள் அம்மா கட்டுறது நான், எனக்கு அடுத்து எங்கள் பொண்ணுக்கு கொடுத்துருக்குறேன்.
ராஜி பெரியக்கால வச்சிருக்காரு அது இல்லை, எங்க ஜெனரேஷன் மொத்தமே இருக்குது உங்க இங்க. பாட்டிக்கு முன்னால யாரும் வைக்கல. முத கடைங்க கிடையாது. உங்க பாட்டி தான். ஆமா, எங்க பாட்டி தான் முதல். அதாவது எங்க அம்மாவோட அம்மா ஓகேவா. அவங்க பேர் வந்து ராஜம்மா. ராஜம்மா எங்க பாட்டி பேரு. எங்க அம்மா பேரு கோவிந்தம்மா. எங்க அம்மா சந்திராம்மா. என் பேரே வந்து சந்திரவதிப்பா. சந்திரவதியா? சந்திரவதி என் பேரு. அது வந்து எங்க அப்பா தெலுங்காரங்க எப்படி இருப்பாங்க? தெலுங்கு ஹைதராபாத்துக்கார எங்க அப்பா. ஆனா சந்திரவதி. உங்க அப்பா பேர் சொல்லுங்க. எங்க அப்பா பேரு நாகப்பன். எங்க அம்மா பேரு கோவிந்தம்மாள். எங்க தாத்து வந்து நாகப்பன் எப்படி இருப்பாருன்னா அவர் வந்து கார் மெக்கானிக். அவரு நல்லா கட்டையா பஸ் மெக்கானிக்கா எல்லாமே மெக்கானிக் தானேம்மா. சரி. அவங்க வந்து பஸ் மெக்கானிக். அவங்க எங்க அம்மா வந்து அந்த காலத்துலேயே வந்து 8th முடிச்சிருக்காங்க. அப்பவே வந்து அவங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடைச்சிது. அப்போ வந்து டீச்சர் ட்ரைனிங்கும் வர சொன்னாங்க. எங்க மாமா அங்கே தான் அனுப்புல. அப்பெல்லாம் ரொம்ப பயம், வெளியே அனுப்ப மாட்டாங்க பொம்பளை பசங்க. ரொம்ப முடி பெருசா இருக்கும் எனக்கு, நீட்டா சகப்பா இருப்பேன், ரொம்ப சகப்பா கலரா இருக்கு. அதனால என்னை வெளியே அனுப்பாரு. 8ஆம் கிளாஸோட நிறுத்திட்டாங்க. இந்த ஊர்ல இருக்கிற பேபி ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். அதாவது எப்படின்னா அவங்க வந்து வயசாயிடுச்சு, வெளியே போக முடியாது. ஆமாம், கண்ணு சரியாக தெரியாது. ஆமாம், அதனால் அவங்க வந்து எப்படியும் வயசான காலத்தில் வந்து வெளி உலகத்தில், அதாவது அவங்க வாழ்ந்த இடத்தெல்லாம் பார்க்கணுன்னு நினைப்பாங்க எல்லாரும். கண்டிப்பாக. அதனால் மார்க்கெட்டில் தான் அவங்க வாழ்ந்த இடமே அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட் தான். தாம்பரம் மார்க்கெட், சண்முக ரோடு தான். அவங்க வந்து அவங்க உயிரே வந்து இப்போ ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க வெளியே வந்துல. ஆமாம், மார்க்கெட்டுக்குலாம் வந்து வர்றதில்லை. 8 மாதம் ஆகுது. 8 மாதம் ஆகுது. அதனால் இப்போ வந்தோடனே ஒரு சந்தோஷம். 76ங்க ஏஜ். அப்போ என்ன ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நம்ம போய் வாங்கி கொடுத்துடலாம் கிஃப்ட்டு, ஆனால் அவங்க அந்த இடத்த பார்க்கணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டு போய் ஆமாம் அவங்கள வெளியே கொண்டு வந்தது. ஏன் அவங்க ஜெயிலில் இருந்தாங்களோ? அவங்களுக்கும் வெளியே யார் கூப்பிட்டு போவாங்கன்னு தான் சந்தோஷமாக இருக்கும். வெளியே கூப்பிட்டு போனாலுங்க அந்த உடம்பு கண்டிஷன் ஒத்துக்காது அவங்களுக்கு. சுகர் இருக்கிறதுனால என்னென்னா பாத்ரூம் அடிக்கடி வரும். டக்குன்னு நம்ம வெளியே கூப்பிட்டு போய் ரொம்ப நேரமும் வச்சுருக்க முடியாது. இப்படி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால டைட்டாக ட்ரெஸ்ஸு போடணுன்னா இது மாதிரி ரொம்ப லூஸாக போட்ட பிள்ளைங்க இல்லை, கரெக்டாக இருக்குது இது. உங்கள் விருப்பம் என் சேவை. அப்படி கிடையாது. அது என்னென்னா நம்ம கரெக்ட் ஃபிட்டிங்காக தைக்கிறோம். அது என்னென்னா கொஞ்சம் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் முடுக்காகி போகுது வயிறு. அப்போது ஒரு பக்கம் அப்படியே கொஞ்சம் குண்டாக சரிஞ்சு போன மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் அந்த வயிறு எல்லாமே. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி குழந்தை பெற்றதுனால நம்மளுக்கு தொப்பை இருக்கும். அது அந்த ஒரு, அதாவது பெரிய தொப்பைன்றதை விட சின்ன தொப்பை ஒரு லேயர் இருக்குது. நானும் அதை குறைக்கலான்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், முடியவே மாட்டுது எனக்கு. இந்த தொப்பை கூட இல்லாமல் நான் ஃப்ளாட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், முடியல. மீதி இந்த இடத்துல செதலாம் எதுவுமே இல்லை. எங்கள் வீட்டில் எல்லாம் ஆல்ரெடி ஒல்லின்றதுனால எங்களுக்கு செதை வைக்கலையோ என்னமோ தெரியல. நாங்கள் இட்லி ஊற்றி அவனுக்கு முதல் வந்து சாப்பாடை செஞ்சு அவனை காலேஜுக்கு அமுச்சிட்டு அடுத்தால நம்ம சாப்பாடு செய்யணும். அந்த வாழைப்பூ இருக்குல்ல, அதை வந்து உரிக்கணும். இல்லை, இது என்ன சட்னி? வெங்காய சட்னிங்க? இது கார சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்ன? வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், தள்ளுங்கவா, கொஞ்சம் வந்து உளுந்தம்பருப்பு. இது கட்டியாக வைக்க போறியா? எப்படி வருதோ அப்படி தான் வைப்பேன். ஓ, தானாக வர்றது கணக்கு. ஆமாம், அது எப்படி வருதோ அது அதோட இஷ்டம். இது கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாமே வதக்கிறதுக்கு தான். ரோட்டு கடை காளான், ஆமாம், அதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நேற்று இந்த ஆயில் கேன்லாம் கழுவுனேன். 2 இது நல்லெண்ணெய் இருக்குது, இதில் வந்து சமையல் எண்ணெய் இருக்குது. கழுவிட்டு எல்லாத்தையும் ஊற்றி வச்சேன். அடுத்து இது பாருங்க, இதில் வந்து இதெல்லாம் கழுவுறதுக்கு எடுத்து வச்சுருக்குறேன். ஐயம்மா, டப்பாலாம் கழுவுறதுக்கு வச்சுருக்குறேன். இதை ஷர்ப்பு கொஞ்சோண்டு போட்டு
அதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு இதை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும். காலையில் ஊற வச்சிட்டோன்னா சாயந்தரம் போய் கழுவணும். அந்த வேலை கொஞ்சம். இது வந்து உளுந்தம் பருப்பு கொஞ்சம் அரைச்சி இது வறுத்துக்கலாம். அவ்வளோதான், பருப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். ஃபஸ்ட்டு உளுந்து, ஏன் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா வறுக்கக்கூடாது? அது ரொம்ப சூடாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த உளுந்து வந்து தீஞ்சிரும். அதனால தான் மிதமான சூட்டில் இருக்கும் போதே நம்ம வந்து உளுந்து அரைச்சிடணும். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி, வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை. ஆமாம். இப்படி கருவேப்பிலை வந்து நம்ம வந்து அரைச்சி போடுறதுனால என்னென்னா கருவேப்பிலையை தூக்கி போட முடியாது. ஓகேவா? எனக்கும் ஆசையாக தான் இருக்குது எல்லா இடமும் போகணுன்னு. லீவு தான் கிடைக்கல, உங்களுக்கும் லீவு கிடைக்கல, அவனுக்கு லீவு கிடைக்கல. என்ன பண்ணுறது? அதாவது எல்லோரும் ஊரில் அம்மா வீடு வச்சுருப்பாங்க. ஆமாம், ஒரு மாதம் கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு. நம்மளுக்கு அம்மா வீடு இங்கேயே தான் இருக்குது. இப்போ என்ன குறை சொல்கிறீங்களா? உனக்கு தாம்பரத்தில் தான் இருக்குது அம்மா வீடு. அதுக்காக நான் எங்கள் அம்மா வீடை ஊரில் எடுத்து போய் வைக்க முடியும்? இப்படி போனால் தாம்பரம் வந்துடும். ஆமாம், 20 கிலோமீட்டர் போனால் தாம்பரம். ஆமாம், அதனால தான் உன்னால் ஊருக்கு எங்கேயும் போக முடியல. புரியுதா? ஊருக்கு எங்கேயும் போக முடியலன்றதை விட லாக் ஆகி போயிருக்கிறேன்னு அர்த்தம். பசங்க படிப்பு இதெல்லாம் இத்தனை நாள் செல்லின் 12ன்னு போச்சு. இப்போ அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்ச உடனே தான் எங்கேயும் போக முடியும். ரெடி ஆயிடுச்சு. இது காயட்டோண்ணே, ஆறட்டும், காயட்டும்மா. இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் எதுவுமே போடாத சாம்பார். ஓகேவா? இது எமர்ஜென்சிக்கு ப்ளெயினாக வைக்கிறது. எண்ணெய் ஊற்றியாச்சு, சாம்பார் தாளித்து விட்டுடலாம். கொஞ்சோண்டு கடுகு உளுந்து, கொஞ்சம் சீரகம். இந்த சாம்பாருக்கு வந்து சீரகம் கொஞ்சம், அது எப்படின்னா செல்லின் வேற 2-3 நாளாக பொங்கல் கேட்டுனுக்குறா. பொங்கல் கேட்டால் இட்லி வைக்கிற அவளுக்கு நாளைக்கு செஞ்சு தருவோம் பொங்கலும். கடுகு வெடிக்குது. தொப்புன்னு ஊற்றக்கூடாது, மேலே தெரிச்சிடும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வளவனாலும் வள வைக்கலாம், நம்ம இஷ்டம்தான். கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை. அவ்வளோதான். அவங்க பாட்டு கொதிக்கிட்டோம். இந்த ஆறிடுச்சு. நிறைய தாளிக்கிறதுனால வேலை ஒரு சட்டியிலே முடிஞ்சிடும். இப்போ சிக்கனமாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். யார்? நான். ஒரே சட்டியில் செய்றியா? அதான் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கடன்னு அரைச்சிட்டு, இப்போ வந்து ரொம்ப ஓல்டேஜுக்கு வந்து ரொம்ப கம்மியாகுது. ஆனால் லைட் எல்லாமே டிம்மாக எரியுது. என்ன பண்ணுறதுனே தெரில. அதான் வெயில் இருக்குல்ல, சன்லைட். எல்லாம் டியூப் லைட்டெல்லாம் வேறு ஃபீஸ் வேறு போகுது, அது ஒரு பிரச்சனை. ஃபீஸ் கட்டலையா நீ? ஆமாம். சட்னி இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோன்னா ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும். அவ்வளோதானே சாம்பார் ரெடியா? இல்லைங்க, கொதிக்கணும். இந்த மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் கொதிக்கணும். சாம்பார் அமேசிங்காக இருக்குது. அவ்வளோதான், சட்னி ரெடி. கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டு, கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு, சாம்பார் ரெடி. இதெல்லாம் அதிரடி சாம்பாரா? ஆமாம். அவசர சாம்பாரா? எப்படி வேணாலும் சொல்லலாம், உங்கள் இஷ்டம்தான். இட்லி ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு அவனை குத்துட்ட வேலை முடிஞ்சிடும் எனக்கு. அப்புறம் லஞ்சு தான். ஒரே மப்பு மந்தாரமாக இருக்குது. மழை வருமோ?
இட்லி வெந்துச்சு. அப்பா ஆறட்டும். இந்த வாரம் இப்படி ஆரம்பிக்கிற நீ. ஆமாம் ஆமாம், கேழ்வரகு இட்லியோட இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு கேழ்வரகு இட்லி தான் பெஸ்ட்டு. அவன் காலேஜ் போகிறதுனால கம்மியாக தான் சாப்பிடுவான். இது கூட தேங்காய் சட்னி அரைக்க தந்தாலும் அரைக்கலாம், தேவையில்லை. ஏன்னா நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் செய்கிறதுனால, காலேஜ் போகிறதுனால. வீட்டில் இருந்தாங்கன்னா தேங்காய் சட்னி கொஞ்சம் கேசரி பண்ணலாம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து கேழ்வரகு மாவு இட்லியும், அதுக்கப்புறமேட்டு ஒன்றுமே போடாத சாம்பாரும், அதுக்கப்புறமேட்டு கார சட்னியும் செஞ்சுருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.